அர்ஸலஹுல்லாஹு பில் ஹக்கி பஷீரன் வ நஸீரா வத்தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி சிராஜன் வ முனீரா. அம்மா பஅது ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد قرنت البركه بذاته محيا وتعطرت العوالم بطيب ذكره وريا وعلى اله واصحابه وبارك وسلم. اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم. اعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. انا انزلناه في ليله القدر. சதகல்லாஹுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லீமாக முஃமினாக ஆக்கி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஷேக் நாயகத்துடைய தர்பாரிலே லைலத்துல் கத்ரை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் ஊரிலே கொண்டாடி இருக்கலாம். எவ்வளவோ ஊரிலே கொண்டாடுகிறார்கள், அதிகமாக கொண்டாடுகிறார்கள். பயான், சிறப்பு பயான்கள் எல்லாம் வைக்கத்தான் செய்கிறார்கள். ஏன் இங்கு வந்து கொண்டாட வேண்டும்? நம்முடைய ஷேகுடைய தர்பாருக்கு வந்து லைலத்துல் கத்ரை கொண்டாடுவதின் அவசியம் என்ன என்பதை, அதை நாம் பெற்றுக்கொண்டோமா என்பதையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இங்கு வந்து நம்முடைய ஊரிலே இருப்பதை போன்றே பார்வையை இங்கு பார்த்தோம் என்று சொன்னால் நாம் சரியான முறையை அதை அடைய முடியாது. நம்முடைய பார்வைகளையும் செவிகளையும் கட்டிக்கொண்டு நம்முடைய ஷேக் எதை சொன்னார்களோ அதை நாம் செய்கிறோமா, அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்வு இருக்கிறதா என்பதை சீர்படுத்தத்தான் இங்கு வந்தோம். வேறு எதையும் நாம் பார்க்கக்கூடாது. பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் குர்ஆன் இறங்கிய தினம், இறங்கிக் கொண்டே இருக்கிற தினம். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அந்த சூறாவிற்கு எவ்வளவு விளக்கம் அளிக்க முடியுமோ அதற்கு மேல் ஒரு விளக்கத்தை அளிக்க முடியாது, அந்த அளவிற்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் நம்முடைய சஜ்ஜாதா கிப்லா. எனக்கு தெரிந்தது என்னுடைய ஷேகுடைய ஃபைசானை கொண்டு சில வார்த்தைகளை தங்களுக்கு முன்னால் சொல்ல ஆசைப்பட்டேன். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நாம் அதை இறக்கினோம் லைலத்துல் கத்ரிலே. எதை என்று அல்லாஹ் சொல்லல, நாம் அதை இறக்கினோம். நிச்சயமாக நாம் அதை இறக்கினோம் லைலத்துல் கத்ரிலே, கத்ருடைய இரவிலே. பொதுவாக நாம் ஒரு பேச்சை பேச ஆரம்பிக்கும் பொழுது லமீர் வராது. அவரு இவரும் சொல்லிட்டு பேச்சுடைய ஆரம்பத்திலே நாம் ஆரம்பிக்க மாட்டோம். இது நம்முடைய வழக்கம். பேச்சுடைய ஆரம்பத்திலே யாரை பத்தி பேச போறோமோ அவருடைய பெயரையோ அல்லது அவருடைய விலாசத்தையோ சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். இப்போ இவர் அப்துல்லாங்கிறவர், இவர் இப்படிப்பட்டவர், அவரு இருக்கிறாரே அவர் அப்படிப்பட்டவர், அவர் இருக்கிறாரே அவர் அப்படிப்பட்டவர், இப்படித்தான் பேசுவோம். எடுத்த உடனே அவருன்னு சொன்ன யாருக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ருடைய இந்த சூறாவை சொல்லக்கூடிய ரப்பு எடுத்த உடனே லமீரை பயன்படுத்துகிறான். ஏன் லமீரை பயன்படுத்த வேண்டும்? அந்த லமீரை கொண்டு முராது என்ன, நோக்கம் என்ன என்பதை சிந்திக்கத்தான். அதை நம்முடைய ஷேக் நாயகத்துடைய வாயினால் கேட்டால் தான் நாம் அந்த திருப்தி நமக்கு வரும். அதை கமா ஹக்கவும் நம்மால் விளங்க முடியும். அந்த ஹூவை கொண்டு முராது என்ன, எல்லா தப்சீர்களிலும் எழுதிவிட்டார்கள். அந்த தப்சீரையும் நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். குர்ஆன் தான் இறங்கியது என்பதாக தப்சீர் ஜலாலைனில் இருந்து எல்லா தப்சீர்களிலும் எழுதிவிட்டார்கள், குர்ஆன் இறங்கியது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த கத்ருடைய இரவிலே குர்ஆனை நாம் இறக்கினோம். ஒன்று இருக்கிறது அன்ஸல, அன்ஸல்னா. ஒன்று இருக்கிறது தன்சீல், நஸ்ஸல. அல்லாஹ் நஸ்ஸல்னா என்று சொல்லவில்லை, அன்ஸல்னா என்று சொல்கிறான். அன்ஸல்னா என்று சொன்னால் அப்படியே நம்முடைய கையில் வந்து கொடுத்து விடுவது, மொத்தமாக கொண்டு வந்து குர்ஆனை இறக்கி விடுவதற்கு பெயர் அன்ஸல்னா. நஸ்ஸல்னா என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குவது. நான் இதை விளக்குவதற்கு ஆசைப்படவில்லை. அன்ஸல்னா என்று அல்லாஹ் ஏன் போட்டான் என்று சொன்னால், லவ்ஹே மஹ்ஃபூதிலிருந்து
வானம், பூமியுடைய வானம் இருக்கிறது அல்லவா, நாம் பார்க்கிறோம் பாருங்க இந்த வானம், அந்த வானத்திற்கு முழுதாக அல்லாஹ் இறக்கி விட்டான். தன்சீலுடைய ரீதியிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இறக்கினான் என்பது முஃபஸ்ஸிர்களுடைய தஃப்சீர். இதை நாம் 100% ஏற்றாக வேண்டும், இதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆனையும் நாம் விளங்க வேண்டும். குர்ஆன் என்பது ஒரு சாதாரண ஒரு பொக்கிஷம் அல்ல. குர்ஆனை விளங்கத்தான், குர்ஆனை விளங்கி அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தான் ஷேக் முரீத் எல்லாம். சாஹிபே குர்ஆனிடம் நாம் நெருங்க வேண்டும், குர்ஆனை அறிய வேண்டும், புரிய வேண்டும் என்று சொன்னால் அதை விளங்கியவர்களிடம் நாம் அணுக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹஜ்ரத் அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹு குர்ஆனை பத்தி ஒன்று சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. ஆனா அதை விளங்கணும். என்ன சொல்றாங்க தெரியுமா? குல்லு மாஃபில் குர்ஆனி ஃபில் ஃபாத்திஹா, குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் அடக்கி விட்டான். குல்லு மாஃபி சூரத்தில் ஃபாத்திஹத்தி ஃபில் பஸ்மலா, சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பிஸ்மில்லாவில் அல்லாஹ் அடக்கி விட்டான். குல்லு மாஃபில் பஸ்மலத்தி ஃபின் நுக்தா, பிஸ்மில்லாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஹஸானாவையும் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பிஸ்மில்லால கீழே பால இருக்கிற புள்ளி இருக்கு பாருங்க, அங்க வச்சுட்டா அல்லாஹ் அனன் நுக்தா, நாத்தா நுக்தான்னு சொல்லிட்டான். பாத்தீங்களா? அந்த குர்ஆனுடைய ஒட்டுமொத்த சாரம் சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொன்னார். நாம் என்ன நினைக்கிறோம்? ஒவ்வொரு ரகாத்திலும் ஓதுகிறோம் சூரத்துல் ஃபாத்திஹா. என்றைக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அவ்வளவு விளக்கங்களை நாம் பெற்றோமா? அவ்வளவு விளக்கங்கள் நம்மால் காண முடிந்ததா? அதே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மாத்திரம் நான் தஃப்சீர் செய்ய முற்பட்டேனே என்று சொன்னால் 70 ஒட்டகங்கள் சுமக்கிற அளவுக்கு நான் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மாத்திரம் நான் தஃப்சீர் செய்வேன் என்று சொன்னார். நம்முடைய ஷேக் நாயகம் அவர்களை பற்றி கூட ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். ஒரு வருஷம் பூரா அல்ஹம்துக்கு மட்டும் தஃப்சீர் செஞ்சாங்களா நம்முடைய ஷேக் நாயகம். முடியலையா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் டெய்லி வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு மட்டுமே தஃப்சீர். ரப்பில் ஆலமீன் பக்கம் போல அல்ஹம்துலில்லாஹ்விலே என்ன இருக்கிறது? ஏன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். உங்களை புகழ்ந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், நீங்கள் என்னை புகழ்ந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், அல்லாஹ் நம்மை புகழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், நாம் அல்லாஹ்வை புகழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அது எப்படிங்க? அது எங்க டச் ஆனால் அங்க போயிடுதே, எப்படி நமக்கு சொந்தமாக மாட்டேங்குது? ஏன் சொந்தமாகல? ஏன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் போகுது? இப்போ உதாரணமாக அப்துல்லா என்பவரை நான் புகழ்றேன்னு சொன்னா அவர்கிட்ட அந்த புகழ் ஒட்டவே மாட்டேங்குது. காந்தத்தை திருப்பி வச்சா ஒட்டாது பாருங்க, திருப்பி பின்னாடி பேக் அடிக்கும், ஒட்டவே ஒட்டாது. அதே போன்று நான் எவ்வளவு தான் உங்களை புகழ்ந்தாலும், நீங்கள் எவ்வளவு தான் என்னை புகழ்ந்தாலும் ஒட்டவே ஒட்டாதுங்கிறான் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஏங்க அல்லாஹ்வுக்குரியது? இதை அறிவதற்கு தான் நம்முடைய ஷேக் காமில் ஜமாலுல் ஆரிஃபீன் ஜமாலி ஷாஹ் நூரி ரலியல்லாஹு அறிந்தோமா? இந்த புகழ் நமக்குள்ள சேர்ற மாதிரி தெரியுது. நான் உங்களை புகழ்ந்தா உங்களுக்கு சேர்ற மாதிரி இல்லை தெரியுது. நீங்க என்ன புகழ்ந்தா அந்த புகழ் நீங்க எனக்கு சேர்க்கிற மாதிரில தெரியுது. அதனால தானே பெருமை வருது, அதனால தானே பொறாமை வருது. அவரை மட்டும் புகழ்றாரு என்ன புகழ்லையே, இவரை மட்டும் புகழ்றாரு அவரை புகழ்லையே, என்ன புகழ்ந்துட்டாரு எனக்கு பெருமை. இதெல்லாம் அங்கத்தானே உருவாகுது. அந்த விளக்கம் இல்லையே. அல்ஹம்துலில்லாஹ்வை விளங்கிவிட்டோம் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ்வை விளங்கிவிட்டோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை எப்படி நெருங்குவது என்ற ஆசையில் நாம் துடிப்போம். பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னும் விளக்குவதற்கு வார்த்தைகள் இல்லை. தாங்கள் எல்லாம் அதிகமாக கேட்டு இருப்பீர்கள். எனவே சூரத் அல்ஹம்துலில்லாஹ் எப்படி அல்லாஹ்வுக்கு போகுது? அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் மட்டும் அந்த முதல்ல நம்ம விளங்கணுமா இல்லையா? ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஓதுறோம்ல, அடுத்து அல்லாஹ்ட்ட பேசுறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். வணக்கம் ஓகேங்க, உதவி தேடுறோம் அல்லாஹ்ட்டியே. வீட்டில் போய் பெற்றோர்கள்ட்ட போயிட்டு அம்மா அத்தாட்ட போய் தண்ணி எடுத்துட்டு வாங்குறோம், சாப்பாடு எடுத்துட்டு வாங்குறோம், மனைவிட்ட போய் தண்ணி எடுத்துட்டு வாங்குறோம், வேலை வாங்குறோம், உதவி அங்க வாங்கிட்டு இங்க அல்லாஹ்ட்ட வந்து உன்னிடமே உதவி தேடுகிறோம் சொல்றோமே, எப்படிங்க அது? சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இவ்வளவு இருக்கிறது. இதற்குத்தான் சொன்னார்கள் குல்லு மா ஃபில் குர்ஆன்
மானி ஃபி சூரத்தில் ஃபாத்திஹா, குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விளக்கமும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இருக்கிறது என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹு. அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு விளக்கிட்டு அது விளக்குறதுக்கு தான் இந்த மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அல்லாஹ்வுக்கு போது தெரியுமா? ஏன் அல்லாஹ்வுக்கு போது தெரியுமா? நம்மில இருக்கக்கூடிய தலையிலிருந்து கால் வரைக்கும், தலையிலிருந்து கால் வரைக்கும் உலூஹியத் இஅ்திபாராத்தே உலூஹியத்துடைய அசர் நம்மள அளிக்குது இல்ல, ஜாத் சிஃபாத் அஃஆல் ஆசார். ஜாத் சிஃபாத் அஃஆல் ஆசார், இந்த நான்குடைய அசர் நம்மிலே அளிக்கிறது தெரியுது. நம்மிலே வெளிப்படையாக தெரியுது. அதனால தான் நாம அசைறோம். சிஃபாத்ன தன்மைகள், அந்த தன்மை தெரியுது. அஃஆல் வெளிய தன்மைகள் தெரிகிறது. ஆசார் வெளிய தன்மை, நமக்கு பொருள்கள் எல்லாம் நமக்கு சொந்தம் போல தெரியுது. ஆனால் அந்த ஜாத்தாக இருக்கட்டும், சிஃபாத்தாக இருக்கட்டும், அஃஆலாக இருக்கட்டும், ஆசாராக இருக்கட்டும், எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. எல்லாம் அத்தாயி, அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கான். கொஞ்ச நாள் நமக்கு இரவலாக அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். அதனால தான் நாம இருக்கிற மாதிரி சில பேருக்கு தெரியுது. நாம தான் பார்க்கிறோம், நாம தான் திட்டுறோம், நாம தான் அவரை புகழ்றோம் என்று தெரிகிறது. ஆனா சூஃபியாக்கள் எப்படி தெரியுமா? சூஃபிய நோம்புலி ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். சூஃபியாக்களுக்கு பேர் ஒரு முனாஃபிக்னு சில சூஃபியாக்கள் பேர் வச்சிருக்காங்க. முனாஃபிக்னு சொன்னா நயவஞ்சகன். உள்ளத்துல ஒண்ணு, நாவுல ஒண்ணு. உள்ளத்துல சாமியை வச்சிருப்பான், நாவுல அல்லாம்பான். இவன் நயவஞ்சகன். நமக்கெல்லாம் தெரியும் ஷரியத்துடைய அடிப்படையில். சில பேர் வழிமாறுகளை முனாஃபிக்னு சொல்றாங்க. ஏன் முனாஃபிக்னு சொல்றாங்க தெரியுமா? உள்ளத்துல ஒண்ணு இருக்கும், நாவுல ஒண்ணு இருக்கும். உள்ளத்துல எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ் 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 அல்லாஹ்ன்னு இருக்கும் அவங்களுடைய உள்ளத்துல. அல்லாஹ் தான் என்ன இருக்க வைக்கிறான், அல்லாஹ் தான் என்ன பேச வைக்கிறான், அல்லாஹ் தான் என்ன கேட்க வைக்கிறான், அல்லாஹ் தான் என்ன அசைய வைக்கிறான். இந்த சிந்தனை உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா வெளியில எப்படி தெரியும்? நம்மிடத்துல பேசுறா போல தெரியும், நம்மளை பார்த்து சிரிக்கிறா போல தெரியும். ஆனா அந்த முரீதாகிய நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? இந்த ஷேகுக்கு இல்ஹாம் இல்ல போல, இல்ஹாமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நம்ம செஞ்ச தவறு தெரிய மாட்டேங்குது பத்தியா? இசா தொழுவையை விட்டுட்டு இவர் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்க, என்ன பார்த்து சிரிக்கிறாரு இவரு ஷேகா. இப்படித்தான் சில பேர். இவருக்கு இல்ஹாமும் இல்ல, ஒன்னும் இல்ல, எவ்வளவு பெரிய வட்டி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் நானு, என்ன பார்த்து கை கொடுக்கிறாரு, சிரிக்கிறாரு நாம நினைக்கிறோம். இல்ஹாம் இல்லை என்பதாக நாம் நினைக்கிறோம். ஆனா அவங்கள நம்மளை பார்த்தே பேசலங்க, நம்மை பார்த்தே பேசல. நம்மிலே அல்லாஹ்வை பார்க்கிறார்கள். நம்மளை பார்த்து பேசுற மாதிரி தெரிந்து பாருங்க, நம்மளை பார்க்கிற மாதிரி தெரியுது பாருங்க, அதுக்கு தான் முனாஃபிக். ஆனா அவங்க அசல்ல நம்மளை பார்க்கல, நம்மிலே இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை தரிசிக்கிறார்கள். அவங்க தான் ஷேக், அவங்க தான் ஷேக் காமில். நம்மை பார்க்க மாட்டார்கள். நம்மிலே இருக்கக்கூடிய சமாத் யாருடையது, கேட்கும் திறன் யாருடையது, பேசும் திறன் யாருடையது, இதை பார்த்து ரசிப்பாங்க, இதை பார்த்து ரசிப்பார்கள். இதை ரசிப்பது தான் லைலத்துல் கத்ர், இதை ரசிப்பது தான் கண்ணியத்துக்குரிய இரவு. 1000 வருடங்கள் 1000 மாசம் இரவை விட சிறப்பு பெற்ற இரவாக மாறியதற்கு காரணம் இதுதான். நாம் இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் ஜாஹிராக இருக்கிறான், அல்லாஹ் இறங்கிக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறான். இதை தரிசிப்பதற்குத்தான் நாம் ஷேகுடைய சமூகத்துக்கு வந்தோம் பெரியோர்களே. ஆனா நாம் அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு சுடுகை, ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தாமலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஏற்படுத்தலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? பஹ்லூல் தானா அப்படின்னு ஒரு சூஃபி இருந்தாங்க, பஹ்லூல் தானா. அந்த சூஃபி என்ன செஞ்சாங்க? இங்க உள்ள பொருளை இங்க தூக்கி போட்டு, அங்க உள்ள பொருளை அங்க தூக்கி போட்டு, அப்படியே போட்டு போட்டு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பஹ்லூல் தானாவுடைய காலத்தில் வாழ்ந்த அரசர் ஹாரூன் ரஷீத். ஹாரூன் ரஷீத் மன்னர் எதுக்க போனாருங்க? எதுக்க போகும்போது இந்த பஹ்லூல் தானாவை பார்த்துட்டாரு. அப்ப பார்த்த பிறகு பஹ்லூல் தானா அவர்களை, என்ன செய்றீங்க, ஏன் இந்த மண்ணை இங்கே போட்டு அதை இங்கே போட்டு விளையாடுவதின் காரணம் என்ன, நோக்கம் என்ன என்று கேட்டதற்கு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில சுலுகு செஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்துறேன், இங்க உள்ளதை இங்க போட்டு அங்க உள்ளதை இங்க போட்டு இணக்கத்தை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னார். அப்படி என்ன இணக்கத்தை நீங்க ஏற்படுத்த போறீங்க? அது கேட்டதுக்கு பஹ்லூல் தானா சொன்னாங்க, நான் அடியானையும் அல்லாஹ்வையும் சமாதானம் படுத்த முயற்சி செய்கிறேன். ஆனா ஒருத்தவன் சமாதானம் ஆயிட்டான், இன்னொரு பக்கம் சமாதானம் ஆகல. யாரு சமாதானம் ஆயிட்டா? அல்லாஹ் சமாதானம் ஆயிட்டான். நான் வரேன்,
ஓ பக்கம் நான் நெருங்குறேன், நான் உன்னை அடியானா ஏத்துக்கிறேன், உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன், அல்லாஹ் தயாரா இருக்கிறான். இந்த அடியார்கள் தயாராக இல்லைன்னு சொல்றாங்க. பெஹ்லூல் தான் அதே மாதிரி தானே நிலை போயிட்டு இருக்கு. அல்லாஹ் இறங்கி வந்துட்டான். அல்லாஹ் எவ்வளவோ நம்மை பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான், எவ்வளவு நம்மை அவனின் பக்கம் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறான். ये हिकमते हैं गुनाहगारों करीम को तुम करीब कर लो, ये हिकमते हैं गुनाहगारों करीम को तुम करीब कर लो, करीम बोलो रहीम बोलो गफूर बोलो सुना करेंगे, ये हिकमते हैं गुनाहगारों. பாவிகளே ஒரு நுட்பம் சொல்லட்டுமா? குனாஹ்காரோ கரீமுக்கோ தும் கரீபு கர்லோ, அந்த ரப்பை உங்க கிட்ட வச்சுக்கங்க, உங்களுடன் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். கஃபூர் போலோ ரஹீம் போலோ என்னென்னமா கூப்பிட்டு அவனை கிட்ட வைத்துக் கொள்ளுங்கள். ஓ சுனாக்கரங்க, அவன் கேட்க தயாராக இருக்கிறான், அவன் நம்மை அணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறான். நீ ஒரு அடி வா, நான் 2 அடி வரேங்கிறான். நீ நடந்து வா, நான் ஓடி வரேங்கிறான். அந்த ரப்பை நாம் இழந்து நாம் அவனை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை விட நஷ்டமானவர்கள் யார்? அதைத்தான் பெஹ்லூல் தானா சொன்னாங்க. நான் அல்லாஹ்வையும் அடியார்களையும் இணக்கப்படுத்த எவ்வளவோ முயற்சிக்கிறேன், ஆனா அல்லாஹ் வந்துட்டான், அடியார்கள் வரல. சரிங்க, ஹாரூன் ரஷீத் மன்னர் போயிட்டார். ஒரு நாள் அதே ஹாரூன் ரஷீது மன்னருடைய நெருங்கிய தோழர் ஒருத்தர் இறந்துட்டார். கபுருஸ்தானுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஹாரூன் ரஷீது மன்னரும் போறாரு. போய் பார்த்தா அங்க ஒரு மஜ்லிஸ். என்னன்னு போய் பார்த்தா அதே பெஹ்லூல் தானா உள்ள உட்கார்ந்துருக்காங்க. உள்ள உட்கார்ந்து என்ன பண்றாங்க? இங்க உள்ளது அங்க, அங்க உள்ளது இங்க, இங்க உள்ளது அங்க, அங்க உள்ளது இங்க தூக்கி போட்டு பண்றாங்க. என்ன செய்றீங்க இப்ப, என்ன செய்றீங்க பெஹ்லூல் அவர்களே, என்ன செய்றீங்கன்னு கேட்கிறாங்க ஹாரூன் ரஷீத். அப்போ சொல்றாங்க, அதே போலதான் அல்லாஹ்வை அடியார்களை இணக்கப்படுத்துறேன்னு சொல்றாங்க. இணக்கமானாங்களான்னு கேட்கிறாங்க. இணக்கமான ஒரு சைடு ஆச்சு, இன்னொரு சைடு ஆகல. அடியார்கள் எல்லாம் தயார், அல்லாஹ் பக்கம் நான் நெருங்குறேன், அடியார்கள் எல்லாம் தயார். அங்க தயார் இல்லை, அல்லாஹ் விட்டுட்டான் கபருக்கு மேல. கபருக்கு போற வரைக்கும் தான் நம்முடைய இख्तियार, அதுக்கு மேல அவனுடைய இख्तियार. அதற்குள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், உடலில் உயிர் ஓடும் போதே அந்த ரப்பை நெருங்கு என்று சொன்னார் பெஹ்லூல் தான். கபுருஸ்தானுக்கு போய் நான் அல்லாஹ்வையும் அடியார்களை இணைக்க வச்சு பார்த்தேன், இங்க தயார் அங்க தயார் இல்லை. உலகத்தில் இருக்கும்போது இந்த ஊர்வாசிகளுடன் இருக்கும்போது செஞ்சு பார்த்தேன், இங்க தயார், இங்க மனிதர்கள் தயார் இல்லை. பெரியோர்களே சகோதரர்களே, எனவே நாம் வாழும் பொழுது எப்படி அல்லாஹ் எங்க இருக்கிறான், என்ன செய்யறான், இந்த குர்ஆன்ல அல்லாஹ் யாரை பார்த்து பேசுறான், என்ன உள்ள அவ்வளவு என்ன கருத்துக்கள். நம்மளுக்கு தானேங்க குர்ஆன், குர்ஆன் நமக்கு தானே. குர்ஆனில் இருக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை, இல்லாதது ஒன்றுமே இல்லைங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹதீஸாக வரிசலா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? உனக்கு உடம்புல நோயா, குர்ஆன்ல மருந்து இருக்குங்கிறாங்க. உனக்கு உடம்புல நோயா, குர்ஆனில் மருந்து இருக்கிறது. உன்கிட்ட காசு இல்லையா, குர்ஆன்ல காசு இருக்கு. எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்ற முறையை ரப்பு குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஹலாலான முறையிலே. உனக்கு வீட்டிலே கஷ்டமா, குர்ஆனில் அல்லாஹ் ரப்பு வழியை சொல்கிறான். பெரியோர்களே சகோதரர்களே, அந்த குர்ஆனை கமா ஹக்கஹு அணுக வேண்டும் என்று சொன்னால் சாஹிபே குர்ஆன் ஆகிய நம்முடைய ஷேக் நாயகத்தை நாம் அண்டியாக வேண்டும். அண்டுனோம். துஜ்சே ஜோ சீஸ் ஹை மிலி ஐசி கஹி மிலி நஹி, तुझसे जो चीज है मिली ऐसी कहीं मिली नहीं, अब जिंदगी है जिंदगी पहले की जिंदगी नहीं. ஜமாலி நாயகம் அவர்களே, ஜமாலி சாஹானி நாயகம் அவர்களே, ஷஜ்ஜாதா கிப்லா அவர்களே, துஜ்சே ஜோ சீஸ் ஹே மிலி, உங்களிடம் நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அப் ஐசி கஹி மிலி நஹி, எனக்கு அது போல எங்கேயும் கிடைக்கல. உங்கள்கிட்ட அந்த ரப்பை பெற்றுக்கிட்டல்ல ஷேக் நாயிம் அவர்களே, உங்கள்கிட்ட நான் அந்த ரப்பை நான் பெற்றேன் இல்ல. எப்படி அந்த ரப்பு இருக்கிறான், என்ன செய்யறான், எங்க இருக்கிறான், அந்த அட்ரஸ் என் காட்டி கொடுத்தீங்கல்ல. ஐசி கஹி மிலி நஹி, அப்படி எங்கேயுமே கிடைக்கல. லண்டனுக்கு போனேன் கிடைக்கல, அமெரிக்காவுக்கு போனேன் கிடைக்கல, என் மக்கால தான் போனேன் கிடைக்கல, என் மதீனாவுக்கு தான் போனேன் கிடைக்கல. துஜ்சே ஜோ சீஸ் ஹே மிலி, ஷேக் அவர்களே உங்கள்கிட்ட நான் பெற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை ஐசி கஹி மிலி நஹி, எங்கேயும் கிடைக்கல. உட்காந்து வீட்டில் சாப்பிட்றது எப்படி நீங்க தான் கற்றுக் கொடுத்தீங்க. கஷ்டம் வந்தோம் கஷ்டம் இல்லாம எப்படி எப்படி இருக்கிறது நீங்க தான் கற்றுக் கொடுத்தீங்க.
கஷ்டமா? வீட்டுல கஷ்டமா? எப்படி கஷ்டம் இல்லாம இருக்கணும்? எப்படி ரப்போட ராசியா இருக்கணும்? எங்க அந்த ரப்பு இருக்கிறான்? உலகம் பூரா தானுங்க கஷ்டம் நஷ்டம் தானே, அதுக்கு தானே சம்பாத்தியம், அதுக்கு தானே வீடு வாசல் எல்லாம். ஆனா அந்த கஷ்டத்துக்கு தேவையே இல்லைங்க. நம்முடைய ஷேக் நாயகத்தை வந்தோம், எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவோம். அல்ல அந்த ரப்புடன் நம்ம இணக்கமாக்கி விட்டு விடுவார்கள். அபு ஜிந்தகி ஹே ஜிந்தகி, உங்க கையை பிடிச்ச பிறகுதான் எனக்கு வாழ்வா இருக்கு. பெஹ்லே கி ஜிந்தகி நஹி, முரீதுக்கு முன்னால உண்டான வாழ்வு இல்லை, இப்பதான் எனக்கு வாழ்வா இருக்கு. அது இருக்கா நம்மகிட்ட? முரீதுக்கு முன்னால எப்படி வாழ்வு இருந்துச்சு, இப்ப எப்படி வாழ்றோம், அந்த வாழ்வு மாற்றதான் தெரியுதா? தெரிஞ்சாகணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம ஷேக்கிட்ட சரியான இணக்கத்தை வைத்திருக்கிறோம்னு அர்த்தம். ஏதாவது கஷ்டம் வந்தா கஷ்டமா தெரியுதே, நஷ்டம் ஏற்பட்டா நஷ்டமா தெரியுதே, அந்த ரப்பின் பக்கம் ருஜுவாவை தெரியலையே, அந்த ரப்பு எங்க இருக்கிறான்னு தெரியலையே, எப்படி ரப்பின் பக்கம் ருஜுவாவுறதுன்னு தெரியலையே. இப்படி ருஜுவாவை பழவிட்டோம். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு லைலத்துல் கத்ர் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் லைலத்துல் கத்ர். அல்லாஹ்வின் பக்கம் ருஜுவாவுங்க. அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு தெரியணுங்க. அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யறான். அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முறையை கற்றுக் கொடுத்தவர்கள் தான் நம்முடைய ஷேக் நாயக். ஒரு ஷஹ்மீர் அவுலியாவுடைய ஒரு ஷேர், என்னுடைய உயிரான ஷேர். அது கஷ்டம் வரும்போதெல்லாம் அதை பார்க்கறது. ஷஹ்மீர் நக்கர் ஃபிகுர் து குச் கூத் கி வல்லா. ஷஹ்மீர் நாயகம் தன்னுடைய உடம்பை பார்த்தே பேசுறாங்க. ஷஹ்மீர், உனக்கு கஷ்டம், அவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு, சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. அந்த மாதிரி கஷ்டம் ஏற்பட்டப்போ தன்னை பார்த்தே ஒரு ஷேர் படிச்சாங்க. ஷஹ்மீர் நக்கர், ஏன் ஷஹ்மீர் கஷ்டப்படுற? ஷஹ்மீர் நக்கர் ஃபிகுர் நக்கர் கூத் கி வல்லா, உணவை பத்திலாம் கஷ்டப்படாது, அதை பத்தி நீ சிந்திக்காது. ரஸாக் தேரா காதிரு கையூம் ஹே அல்லாஹ். உனக்கு உணவளிக்கிறவன் யார் தெரியுமா? உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யறவன் யார் தெரியுமா? உன்னை பார்க்க வைக்கிறவன் யார் தெரியுமா? உன்னை கேட்க வைக்கிறவன் யார் தெரியுமா? உன்னை நடக்க வைக்கிறவன் யார் தெரியுமா? காதிரு கையூம், அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன் அவன். கையூம், எப்போதும் இருக்கிறவன். நீ எப்போ கூப்பிட்டாலும் வருவான். நம்முடைய தாய் ரெண்டு தடவைக்கு மேல கூப்பிட்டா ஏண்டா கூப்பிடுற, அறிவில்லை உனக்கு, வேலை செய்யறன்னு தெரியாது, ஏன் இதுக்கு மேல கூப்பிடுறேன்னு கேட்பாங்க. அந்த ரப்பு இருக்கிறானே, கூப்பிடலன்னா கோவப்படுவான். எப்ப கூப்பிட்டாலும் ஹாசிர், எப்ப கூப்பிட்டாலும் ஹாசிர். அல்லாஹு நாசிரி, அல்லாஹு ஹாசிரி, அல்லாஹு மை. அந்த ரப்பைய கூட இருக்கிறாங்க. நான் ஏன் கஷ்டப்படணும், எனக்கு ஏன் கவலை? அந்த மையத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் தானே நம்முடைய ஷேக் நாயக். அதை கற்றுக் கொடுத்தவர்கள் தானே நம்முடைய ஷேக் நாயக். அல்லாஹ்வுடைய ஹாசிரியத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் தானே ஷேக் நாயக். அந்த ஹாசிரியத் இல்லாத இருக்கிறதின் காரணத்தினால்தான் நமக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் தெரியுதுங்க. இல்லைன்னு சொன்னா ஹஜ்ரத் அபு முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தரும் முராக்கபால பள்ளிவாசல் இருந்தாங்க, முரீதுகள், அவங்க பெரிய வியாபாரி, கப்பல் ஓடுது அவங்களுக்கு. வியாபாரிகள் ஓடி வருகிறார்கள், ஓடி வந்து சொல்கிறார்கள், முரீத் அவர்களே, ஷேக் அவர்களே, உங்களுடைய கப்பல் கீழே வந்துருச்சு, உங்களுடைய கப்பல் தண்ணியில மூழ்கிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அதே முரீதுகள் திரும்பி வருகிறார்கள். ஷேக் நாயகம் அவர்களே, உளுந்தது உங்க கப்பல் இல்ல, இன்னொருத்தருடைய கப்பல். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் ரெண்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க? எடுக்கிறதும் கொடுக்கறதும் அவன், எடுத்ததும் அவன். ஏன் நான் கஷ்டப்படணும்? எதுக்கு நான் கஷ்டப்படணும்? இதாங்க அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. அது ஷஹ்மீர் அவுலியா சொல்றாங்க பாருங்க. चीरा है जिन्हें मुंह को, चीरा है जिन्हें मुंह को वो क्या रिज़्क न देगा. வாயை கிழித்தவனுக்கு உணவு தர தெரியாதா என்ன? வாயை கிழித்து துவாரம் போட்டவனுக்கு உணவு தர தெரியாது? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அந்த ரப்பை தவிர யாருக்கு குவத்து சொந்தம் இல்லை, ஹரக்கத்து சொந்தம் இல்லை. இதை விளக்கி கொடுத்தவர்கள் தான் நம்முடைய ஷேக்னா. அதான் அப்படி இருந்தோம்னா, ஐசி ஷராப் பீஹிலி जिससे खुदी नहीं रही, ऐसी शराब पी ली जिससे खुदी नहीं रही. मस्ती तो एक रह गई, मस्ती तो एक रह गई, हस्ती मेरी रही नहीं. ஐசி ஷராபு பீஹிலி. என்னுடைய ஷேக்குடைய தாமனை பிடிச்ச பிறகு இப்படி ஒரு குடிபானத்தை குடிச்சேன். என்ன குடிபானம் தெரியுமா? ஜிஸ்ஸே ஹுதி நஹி ரஹி. எதுல நான் என்னையே இழந்து விட்டேன், என்னையே இழந்துட்டேன். பார்க்கிறேன் ஆனா நான் பார்க்கல, கேட்கிறேன் நப்சு சொல்லுது நீ கேட்கலன்னு சொல்லுது,
பேசுறேன், நப்சு சொல்லு, என்னுடைய உள்ள சொல்லுது, ஷேக்குடைய தாமனை பிடிச்ச பிறகு என் நப்சு சொல்லுது நீ பேசல, நான் எவ்வளவு கமாலாத்துகளை வெளிப்படுத்துறேன், என்னுடைய உள்ள இருந்த அந்த ஷேக்குடைய தாமனுடைய பிச்சை பேசுது, நீ பேசல, உன்னுடைய கமால் இல்ல ரப்புடைய கமால் சொல்லுது. சொன்ன பிறகு ஐசி ஷராப் பீஹிலி ஜிஸ்ஸே खुदी नहीं रही மஸ்தி तो एक रहे. என் ரப்பு என் கூட இருக்கிறான், என் ரப்பு என் கூட இருக்கிறான், என் ரப்பு என்ன பார்க்க வைக்கிறான். எவ்வளவு பெரிய மஸ்து பாருங்களேன். நம்முடைய நபியுடைய ரப்புங்க நம்ம கூட இருக்கிறான், அர்ஷுடைய ரப்பு நம்ம கூட இருக்கிறான், சொர்க்கத்துக்கு சொந்தக்காரனான ரப்பு நம்ம கூட இருக்கிறான். இந்த உலகத்தை ஆரம்பித்ததிலிருந்து இப்போது வரைக்கும் இருந்தானே அந்த ரப்பு, அதே ரப்பு தான் நம்ம கூட இருக்கிறான். பெருமை வேணா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா அவன், எவ்வளவு பெரிய ஜனாதிபதி தெரியுமா அவன், யாரும் இணையாக முடியாது அவனுக்கு. அந்த ரப்பு என்ன தெரியுமா சொல்றான், வல்லாஹு நான் மட்டும்தான் கோடீஸ்வரன், அன்துமுல் ஃபுக்கரா நீங்கள் எல்லாம் ஏழைகள் சொல்றான். எவ்வளவு தான் உங்களிடம் இருந்தாலும் உங்களிடம் ஒன்றுமே இல்லை, ஃபகீர். பெரியோர்களே சகோதரர்களே, இதை நாம் விளங்கணும்னு வச்சுக்கோங்களேன். மஸ்தி தோ ஏக் ரஹ் கயி ஹஸ்தி மெரி நஹி நஹி. எனக்கு மஸ்து மட்டும்தான் இருக்கும், ஹஸ்தி மெரியில் யாரு திட்டினாலும் திட்டா தெரியாது, யாரு பேசினாலும் பேச்சியா தெரியாது, யார் விரண்டு ஓடினாலும் விரண்டு ஓடுறதா. ஏன் ரப்பிய கூட இருக்கிறான். मेरे साथ जब है मेरा खुदा मुझे क्या कमी मेरा क्या नहीं, मेरे साथ जब है मेरा खुदा मुझे क्या कमी मेरा क्या नहीं. என் ரப்பு என் கூட இருக்கும் போது எனக்கு என்ன கம்மியா இருக்கு, எனக்கு என்ன குறைச்சலாக இருக்குது, என் ரப்பு என் கூட இருக்கிறாங்க. அல் ஃபிராக்கு நாரி, அந்த ரப்பை விட்டு பிரிஞ்சு இருந்தோன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க. சில வலிமார்கள் அதைத்தான் நரகமாக கருதினார், ரப்பை விட்டு தூரமாக இருப்பதைத்தான் நரகமாக கருதினார்கள். இப்போ நாம் எந்த ஹுஷியாரில் எந்த நினைவில் இருக்குன்னு தெரியுமா? என்னுடன் என்னுடைய ஷேக் இருக்கிறாங்க, என்னுடைய ரசூல் இருக்கிறாங்க, என்னுடைய ரப்பு கூட இருக்கிறான், அவன்தான் என்னுடன் இருந்து என்னை அவன்தான் இயக்குகிறான், அவன்தான் என்னிலே இருந்து அவன்தான் என்னை பார்க்க வைக்கிறான். இப்போ பாருங்களேன், நமக்கு சொந்தமாக இந்த பார்வை, நமக்கு சொந்தமா இந்த கேட்கும் திறன், நமக்கு சொந்தமா இந்த பேசும் திறன் ஒரு 70 வருஷத்துக்கு இருக்கும், ஒரு 80 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா போனஸ் போல 70 வருஷத்துக்கு மேல இருந்தா போனஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து 60க்கும் 70க்கும் மத்தியிலே என்று சொன்னார்கள். அதற்குத்தான் இது போன்ற இரவுகளை எல்லாம் கொடுத்து பல ஆண்டுகள் வாழ்ந்த அளவிற்கு நம்மை அல்லாஹ் கொண்டு செல்கிறான். நமக்கு குறைவான வயசு. அந்த காலத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு பெண்மணி இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய மகன் இறந்து போயிட்டாருன்னு அழுதாங்க. தன்னுடைய மகன் இறந்து போயிட்டாருன்னு அழுதாங்க. பார்க்க போனவங்க போய் பார்த்தா வயசு என்னங்க 400 வயசு. ஓட்டு ஒப்பாரி வச்சு அழுது, என் பையன் சின்ன வயசுலயே போயிட்டான், என் பையன் சின்ன வயசுலயே போயிட்டான். அதற்கு போய் சொன்னாங்களாம், பின்னாடி ஒரு உம்மத்து வரும், அவங்க 60க்கு 70க்கு மத்தியில தான் வாழ்வாங்கன்னு சொன்னதுக்கு 2 சஜிதால வாழ்க்கை காணா போயிடுமே, 2 சஜிதாலை வாழ்வு காணா போயிடுமே என்று சொன்னார்களாம். எனவே பெரியோர்களே சகோதரர்களே, நாம் இருக்கும் காலத்தை பொற்காலமாக பயன்படுத்த வேண்டும். இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்ல, நம்முடைய ஷேக் நாயகத்திட்ட என்ன வாங்கிட்டு போகணும்? அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு போகணும், வேற எங்கேயும் கிடைக்காது. அங்க வாங்கினா தான் உண்டு. நம்முடைய ஷேக் நாயகம் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் முரீதாக இருக்க முடியாது, முரீதாக இருக்கவே முடியாது. ஏற்கனவே கூட ஞாபகப்படுத்தினேன். ஹஜ்ரத் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய ரப்பை ஹக்காக பார்க்காத வரை நை முரீதோ நை முரீதோ நை முரீத். தன்னுடைய ரப்பை ஹக்காக, ஹக்னா யாரு? தப்பா நினைச்சுக்காதீங்க, ஹக்காக பார்க்காத வரை. ஹக்காக எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நாம் இங்க வந்து தான் கத்துக்கணும். ஹக்காக எப்படி பார்க்கிறது? மெஹராப்ல பார்த்து தொழுகிறோம், ஏங்க மெஹராப்ல போய் அல்லாஹ்வுக்கு தொழுறீங்கன்னு கேட்போமா? முசல்லால போய் சஜ்தா செய்றோம், ஏங்க முசல்லால போய் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்றீங்கன்னு கேட்போமா? காபத்துல்லாஹ்வை சுத்துறோம், ஏங்க காபத்துல்லாஹ்ல போய் அல்லாஹ்வுக்கு தவாஃப் செய்றீங்கன்னு கேட்போமா? அதே போலதான் ஷேக்ல போய் அல்லாஹ்வை பார்க்கிறோம். நம்ம காபத்துல்லாஹ்ல போய் எப்படி அல்லாஹ்வுக்கு தவாஃப் செய்றோமோ, மெஹராப்ல போய் எப்படி அல்லாஹ்வுக்கு தொழுறோமோ, முசல்லால போய் எப்படி அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்றோமோ, ஷேக்கிட்ட வந்த பிறகு அல்லாஹ்வுடைய சந்திப்பு தாங்க. அதுக்கு தான் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, உங்களுடைய ஷேகை, உங்களுடைய குருவை நீங்கள் ஹக்காக பார்க்காத வரை முரீதே கிடையாது, முரீதே கிடையாது என்று சொல்லிவிட்டார். ஹக்குக்கு மரணம் இருக்கா? ஹக்குக்கு மௌத் இருக்கா? ஹக்குக்கு காது கேட்காம இருக்குமா? ஹக்குக்கு வாய் பேசாம இருக்குமா? ஹக்குக்கு அசைவு இல்லாம இருக்குமா? இல்ல, ஹக்குக்கு எல்லாம் கேட்கும். அதே தரஜாவிலே தான் இருக்கிறார்கள்
நம்முடைய ஷேக் நாயகம். ஏன் தெரியுமா? அவர்களை ஹக்குடன் ஃபனாவாகிவிட்டார், இணக்கமாகிவிட்டார். அங்க நம்முடைய ஷேக் நாயகத்திடத்திலே வாங்க வேண்டியதை வாங்கினால்தான். அதற்குத்தான் ஹஜ்ரத் ஹாஜா மொயினுத்தீன் அஜ்மேரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் இன்னைக்கு வரைக்கும் கரீப் நவாஸ். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்ன பேரு? ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியவங்கன்னு தான் பேரு. ஏழைகளுக்கு கொடுக்கிறவங்க. ஆனா அவங்க வாழும் பொழுது கையில ஒண்ணுமே இல்லை, ஒரு ஏழ்மையா தான் வாழ்ந்தாங்க. ஆனா ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியவங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, பாக்குறோம். ஏன் தெரியுமா? அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்வை உள்ளவர்கள் பார்க்கிறார்கள், அனுபவிக்கக்கூடியவர்கள், அந்த திறமை உள்ளவர்கள் பார்க்கிறார்கள். நம்முடைய ஷேக் நாயகமா இப்போது நான் பேசுறதை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, தாங்கள் கேட்பதையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சுழூர் வந்தது என்று சொன்னால் நம்முடைய ஷேக்கிடம் என்ன வாங்க வேண்டுமோ அதை கண்டிப்பாக வாங்குவோம். அதனால இந்த தர்பாருக்கு வந்த பிறகு சும்மா காலியா போகக்கூடாது, காலியாக கை விரித்த நிலையில் போகக்கூடாது. நாம் எதையாவது வாங்கிட்டு தான் போகணும். எப்பயாவது வந்தா ஷேக்கை பார்த்துட்டு போவோம்ல, அவங்கள்ட்ட வாங்கிட்டு போவோம்ல, அதே போன்று இப்போதும் நடக்க வேண்டும். என்னுடைய ஷேக் மரணிச்சுட்டாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. ஹஜ்ரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தர்பாரில் போய் மரணிச்ச பிறகு ஒரு மசாயில கேட்டாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தர்பாரில் போய் அவங்க மரணிச்சுட்டாங்க, இவங்களுக்கு மசாலா வந்துருச்சு, ஹல்லாவுல எங்க போனாலும் பதில் கிடைக்கல, நேர கபருக்கு வந்துட்டாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அவர்களை எப்போதும் உங்கள்கிட்ட கேட்கறது தான் வழக்கம். இதே போல எனக்கு ஒரு சிந்தனை வந்து நீங்க எனக்கு ஒன்று புரியல, ஒரு மசாயில் புரியல, ஒரு மசாலா புரியல, பதில் சொல்லுங்க. வந்துருச்சு பதில். இறந்துட்டாங்கன்னு பார்த்தாங்களா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்ல. பெரியவர்களே, சகோதரர்களே, நான் எவ்வளவு தான் சொன்னாலும் புரியாது. சர்க்கரையை நாவல போட்டாதான் புரியும். நான் எவ்வளவு தான் சர்க்கரை இனிப்பு சர்க்கரை இனிப்பு சர்க்கரை இனிப்பு, அந்த ராசா ருசிச்சாரு சர்க்கரை இனிப்பாச்சு, இந்த நபி ருசிச்சாங்க சர்க்கரை இனிப்பாச்சு, அந்த ரசூல் ருசிச்சாங்க சர்க்கரை இனிப்பாச்சு, அந்த இமாம் ருசிச்சாங்க சர்க்கரை இனிப்பாச்சு. எவ்வளவு தான் சொன்னாலும் சர்க்கரை இனிக்குமா? வாயில வந்து இனிக்காது. எப்ப வாயில தூக்கி போடுமோ அப்பதான் சர்க்கரை இனிக்கும். அதே போன்று அந்த இமாம் கபூர்ல போய் சுவால் செஞ்சாங்க, கிடைச்சிச்சு. அந்த சூஃபி போனாங்க, கிடைச்சிச்சு. அந்த நபி போனாங்க, கிடைச்சிச்சு. புரியாது. எப்ப நமக்கு கிடைக்குமோ அப்பதான் புரியும். பெரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய ஷேக் நாயகம் ஜிந்தா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மரணிக்கக்கூடிய ஷேக்கிட்ட நாம பையத்தாகல, மரணிக்கக்கூடிய ஷேக்கிட்ட நாம பையத்தாகல. அல்லாஹ்விலே ஃபனாவான ஷேக்ல நாம பையத்தானோம். ஒன்னு இருக்கு ஃபனா, ஒன்று இருக்கு ஹலாக். ஹலாக்குக்கும் ஃபனாவுக்கும் மத்தியில வித்தியாசம் என்ன தெரியுமா? ஹலாக்குன்னு சொன்னா ஒரு கட்டை இருக்கு, காஞ்சி போன கட்டை, நெருப்புல போய் போட்டோம்னா கட்டை தெரியுமா? தெரியாது, கட்டை காணா போயிடும். ஆனா அதே நெருப்புல இரும்பை போய் போட்டா அந்த இரும்பு எல்லாம் நெருப்பா மாறிடும். ஆனா இரும்பு இருக்கும், கட்டை காணா போன மாதிரி போகாது. கட்டை காணா போச்சு பாருங்க, அதுக்கு பேரு ஹலாக், அழிஞ்சு போயிடுறது. ஆனா ஃபனா என்ன தெரியுமா? ஒன்றில் சேர்ந்து அதுவாகவே மாறிடும், ஒன்றில் சேர்ந்து அதுவாகவே மாறிடும். நெருப்பில் சேர்ந்த இரும்பு இரும்பும் நெருப்பானது. அதே போன்று ஷேக் நாயகம் அவர்கள், நம்முடைய ஷேகுனா ஜமாலுல் ஆரிஃபின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹக்கில் கலந்து ஹக்காய் மாறினார்கள். இதுதாங்க வித்தியாசம். இதை சொன்னா ஷிர்கு, குஃப்ரு, அதெல்லாம் எப்படி, இதெல்லாம் எப்படி, அது எப்படி சேர்ந்து பாருங்க. அந்த ரப்பு தான் நம்மோட இருக்கிறான். நாடின் நரம்பை விட கிட்ட இருக்கிறானா இல்லையா? நாடின் நரம்பை விட கிட்ட இருக்கிறானா இல்லையா? ஹஜ்ரத் பிலால் ஹபஷி ரலியல்லாஹு அன்ஹு தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது, பிலால் அவர்களே, ஐன முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்காங்க? யாருப்பா? மன் முஹம்மத். முஹம்மதுனா யாரு? யார் முஹம்மது? பிலால் ரலியல்லாஹு சொல்றேன். யார் முஹம்மது? தெரியல எனக்கு. முஹம்மது நபியுல்லா. மன் முஹம்மது? அன முஹம்மது, நாத்தா முஹம்மது, நாத்தா முஹம்மது. ஏன் சொன்னாங்க தெரியுமா? அந்த பிலால் முஹம்மதில் அழிந்து போனார்கள், தன்னை முஹம்மதாக மாற்றினார்கள். அதை கற்றுக் கொடுப்பதற்கு தான் ஷேக். இதை கற்றுக்கொள்ளாமல் போனோம் என்று சொன்னால் நம்முடைய பஸ் செலவு வேஸ்ட், இடையில வந்த பிரயாணம் வேஸ்ட், உடல் சோறு வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். இதை சொன்ன தப்பா தப்பா நினைக்கிறோம், தப்பாக நாம் கணக்கு போடுகிறோம். என்ன இப்படிலாம் பேசுறார் ஷேக் நாயத்துக்கு? எங்க கடைக்கு வந்து ஒரு கடைக்கு உம்ரா செய்ய போறோம், இங்கிலேண்டு 1 லட்சம் செலவு பண்ணி உம்ராவுக்கு போறோம். உம்ரா செய்யாம வந்தா திட்டுவோமா இல்லையாங்க? உம்ரா காபத்துல்லாவுக்கு தவாப் செய்யாம வந்தா திட்டுவோமா இல்லையா? காபத்துல்லாவுக்கு தவாப் செய்ய போன இவரு ஓரத்திலே உட்கார்ந்து எஞ்சி வந்த என்னங்க பிரயோஜனம்? தவாஃபும் செய்யல, எந்த அமலும் செய்யல.
நபியுடைய ரவுதாவை ஜியாரத்து செய்யல. ஏன்பா அந்த 1 லட்ச ரூபாய் ஏன் கிடைச்சிச்சுன்னா என்னென்னவோ அமல செஞ்சிருப்பேனப்பா, இவ்வளவு அதை வீணாக்கிட்டு வரியப்பன் திட்டுவோமா இல்லையா? அதே போன்று தாங்க ஊரில் இருந்து இங்க வந்திருக்கோம். இது கொடுக்கக்கூடிய இடங்க, இது நாம வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். முரீதுன்னு சொன்னா நாடக்கூடியவர். முதல்ல ஷேக நாடுன்னு, அடுத்து ரசூல், அடுத்து அல்லாஹ். இதெல்லாம் நான் விளக்குன்னு சொன்னா நம்முடைய நேரம் பத்தாது. எனவே பெரியவர்களை முரீதாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய ஷேகை நாடி வர வேண்டும். ஷேக் இறந்துட்டாங்கன்னு பார்த்து வந்தா நை முரீதோ புரியுதே கிடையாது. கிடைக்குதோ இல்லையோ அங்கே போய் உட்காந்துடும். ஷேக் நாயகம் அவர்களே, உங்கள்கிட்ட தான் நான் பையத்து வாங்கினேன், உங்கள்கிட்ட தான் என் ஜிஸ்மை ஒப்படைச்சேன், உங்கள்கிட்ட தான் என் கல்பை ஒப்படைச்சேன், உங்கள்கிட்ட தான் என் ரூஹை ஒப்படைச்சேன், உங்கள்கிட்ட தான் என்னை நான் ஒப்படைச்சேன். நீங்க தான் எனக்கு தரணும், நீங்கள் தான் எனக்கு தர வேண்டும் என்று சொன்னால் ஏன் தரமாட்டார்கள்? அப்படி தராதவங்களுக்கா இவ்வளவு பெரிய தர்பார் கட்டி வச்சிருக்கு? அப்படி தராதவங்களுக்கா இவ்வளவு பெரிய விளக்கு? எங்க உசுரோட்ட இருக்குதுங்க. அங்க தூ ஜிந்தா ஹே வல்லா, தூ ஜிந்தா ஹே வல்லா, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. அவங்க தான் நம்முடைய ஷேக். எல்லாம் நம்முடைய ஷேக்மார்களை வாழ்ந்து அதுக்கு தான் சொன்னார் ஃபனா. அல்லாஹ்விலே ஃபனாவாகி விட்டார், அல்லாஹ்விலே ஐக்கியமாகி விட்டார்கள். जहां तक ये खुदाई है वहां तक मुस्तफाई है, जिधर देखो खुदा और नबी है या रसूल अल्लाह. जहां तक ये खुदाई है, अल्लाह எது வரைக்கும் இருக்கிறானோ वहां तक मुस्तफाई है, அங்க வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கங்கறாங்க கலிமிசா சர்க்கார். அல்லாஹ் எங்க வரைக்கும் இருக்கிறானோ அது வரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க முடியும்? அவர்கள் அல்லாஹ்வுடன் ஐக்கியமாகியதின் காரணத்தினால் அல்லாஹ் எங்கெல்லாம் பார்க்கிறானோ அங்கு நபி பார்க்கிறார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் கேட்கிறானோ அதை கேட்கிறார்கள். அதான் நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா. அதே போன்று தான் நம்முடைய ரசூலை போன்று தான் நம்முடைய ஷேக் நாயகம் அல்லாஹ்வுடன் இணக்கமானதின் காரணத்தினால் ஜஹான் தக் யே खुदाई है वहां तक जमाली है. நீங்க எங்க உட்கார்ந்து சேலத்துல உட்கார்ந்து அல்லாஹ் கூப்பிட்டாலும் ஜமாலியை கூப்பிட்டாலும் வர தயாரவங்க. நீங்க பக்தாதில் இருந்து ஜமாலியை கூப்பிட்டாலும் வர தயார். இதற்குத்தான் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா முரீதி, ஓ என்னுடைய முரீதே, என்னை நீ எங்க இருந்தாலும் கூப்பிடு. நீ மஷ்ரிக்ல இருந்து கூப்பிடுறியா கூப்பிடு, நீ மகரிப்ல இருந்து கூப்பிடுறியா கூப்பிடு, நான் உனக்கு பதில் தரேன்னு சொன்னாங்களே. ஏன் சொன்னாங்க? முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. எப்படி பதில் தர முடியும்? ரப்பு அங்க வரைக்கும் இருக்கிறான், அவங்க கூட இருக்கிற ரப்பு அங்க வரைக்கும் இருக்கிறான். முஹையத்தீன் உன்னை ஒருத்தர் கூப்பிடுறாருப்பா, அந்த ரப்பு சொல்ல முடியாதா என்ன? வல்லாஹ் வலா குல்லி ஷைஇன் கதீராச்சே, அல்லாஹ்வுக்கு எல்லா சக்தியும் இருக்கா இல்லையா? அந்த ரப்பு கேட்டு கேட்டு கிடையாது, ஹஜ்ரத் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களை மஷ்ரிக் வரைக்கும் கொண்டு போக முடியும், மகரிப் வரைக்கும் கொண்டு போக முடியும். அதுக்கு தான் சில சூஃபியாக்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, காபத்துல்லா தவாப் செஞ்சாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிற சூஃபி கையை கூட கழுவுல, போய் பார்த்தா காபத்துல்லால நிற்கிறான். அங்க ஒருத்தர் சொல்றாரு, இங்க என்ன இவர் நிற்கிறாரு, ஹசன் பஸ்ரீ ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன், ஒரு சூஃபி. இல்லை என்னோட இப்போதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, காணா போயிட்டாங்க. பார்த்தா காபத்துல்லால இருக்காங்க. எப்படி போனாங்க? அவங்களோட ரப்பு இணக்கமாக இருந்தாங்க. ரப்பு இருந்தால் எதையும் சாதிக்கலாம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை பொழந்தாங்க, 12 பிரிவாக பிரிஞ்சிச்சா இல்லையா? கேட்டால் மோஜிசாம்போம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்லில் அடித்தாங்க, 12 ஊற்றுக்கள் வந்துச்சா இல்லையா? கேட்டால் மோஜிசாம்போம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல்கீஸ் அம்மாவுடைய சிம்மாசனத்தை நொடியில் கொண்டு வந்தாங்களா இல்லையா? அவங்க கொண்டு வரல, அவங்களுடைய சிஷியர் கொண்டு வந்தாரா இல்லையா? கேட்டால் மோஜிசாம்போம். ஆனால் அவங்க மோஜிசா இல்லை, வலி. அவங்க கொண்டு வந்தவங்க வலி, கொண்டு வந்து நிமிஷத்தில் கொண்டு வந்து காட்டினாங்க. எப்படி கொண்டு வந்து காட்டினாங்க? அந்த ஹாதா மின் கொண்டு வந்து என்ன சொன்னாங்க? ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய ரப்புடைய ஃபதுலுன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த ரப்பை நாம் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சாதிக்கலாம். நாம தான் ராஜா, நாம தான் எல்லாம், நாம தான். அதை நம்முடைய ஷேக் நாயகன் பெற்றார்கள். நம்முடைய ஷேக் நாயகன் பெற்றதின் காரணத்தினால் இன்றைக்கு ராஜாவை போன்று ஜொலிக்கிறார்கள். அவங்க அப்போ என்னுடைய ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, அப்பப்போ பள்ளிவாசலை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அசாவை வச்சுக்கிட்டு பள்ளிவாசலுடைய மனவரா அப்படியே பார்ப்பாங்க. என்னப்பா பார்க்குறீங்க? உஸ்ஸிஸ அல தக்குவாபா, அதான் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளிவாசல் இருக்குதே என்னுடைய சுயமாக நான் கட்டலை, என் ரப்பு நான் யார்ட்டையும் கையேந்தலை, ஒரு பைசா யார்ட்டையும் வாங்கலை. சில பேர் கொடுத்துருக்கலாம், அதை சர்க்காருக்காக கொடுத்தா தான் வாங்குவாங்களாம்.
சில பேர் ஹதியாவை கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு கொடுக்கும் பொழுது சர்க்கார் சொல்லுவாங்களாம், நீ வந்து பள்ளிவாசலுக்கு கொடுத்தா நான் பாதுகாத்துட்டு உட்காந்துருக்கணுமா, நாளைக்கு போய் நான் அல்லாட்ட போய் பதில் சொல்லணுமா, நீ எனக்குன்னு வை, நான் பள்ளிவாசல் கட்டுவேன், என் பிள்ளைக்கு வீடு கட்டுவேன், ஏன் இஷ்டம், கொடுக்குற நீ எனக்குன்னு கொடு, நான் பார்த்துப்பாத, நீ ஹதியா வச்சு நான் அதை பேக்கில் வச்சு பள்ளிவாச காசு பாதுகாத்துட்டா உட்காந்துருக்கனே, நீ எனக்குன்னு கொடு, கொடுக்கறதா இருந்தா இல்லைன்னா தூக்கிட்டு போங்க. எத்தனையோ பேருடைய காசை திருப்பி விட்டார்கள் என்றெல்லாம் என்னுடைய ஷேக் நாயகம் சொன்னாங்க. அதுபோல் இந்த பள்ளிவாசல் அவங்க சம்பாதித்த சம்பாத்தியம் வெறும் 6000. ஆனால் இங்கே எவ்வளோ பெரிய உஸ்ஸி சால தக்குவா, இது தக்குவாவுடைய பார்வையில் கட்டப்பட்ட பள்ளி. நான் தக்குவா செஞ்சு கட்டின பள்ளிப்பா, இதே பார்த்துட்டு அழுவாங்க. இந்த பள்ளி நான் நினச்ச நினைப்பிலே இருக்குமா, நான் எப்படி கட்டினோ அதே சிந்தனையிலே இந்த பள்ளி இயங்குமா, அதே மாதிரி இங்கே எல்லாம் நடக்குமா, அதை நினச்சி அழுதுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, சொல்ல வருவதின் நோக்கம், நம்முடைய ஷேக் நாயகம் தக்குவா செஞ்சு தான் வாழ்ந்தாங்க. பெருசாக அவங்க சம்பாதிக்கலை, பெருசாக அவங்க தனக்காக எதுவுமே பெரிய கம்பெனிலாம் வேலை செய்யலை. செஞ்ச வேலை சின்னது, ஆனால் அவங்க செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறது பெரிய பெரிய வேலை. யார்ட்டையும் கை எந்தலை, எந்த இதையும் பண்ணல, ரப்பை கொண்டு எல்லாத்தையும் செய்து முடித்தார்கள். அதே அவங்களுடைய முரீதா இருக்கிற நாம, ஜமாலியா இருக்கிற நாம செய்யணுமா வேணாமா, அவங்களால செய்ய முடிந்தது அவங்களுடைய முரீதால செய்ய முடியாதா என்ன, நாம் அவர்களுடைய முரீதாக உண்மை முரீதாக மாறினோம் என்று சொன்னால், அவர்கள் எட்டை கற்றுக் கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்தோம் என்று சொன்னால் எல்லாம் முடியும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எதை பேசினோமோ அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கூடிய அல்லாஹ், உன்னை கொண்டு வாழக்கூடிய வாழ்வை எங்களுக்கு கொடிய அல்லாஹ், உன்னை கொண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்வை கொடிய அல்லாஹ். யா அல்லாஹ், இது போன்று இன்னும் பல லைலத்துல் கத்ரை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய சஜ்ஜாதாக்களுக்கு நீண்ட ஆயுளை கொடிய அல்லாஹ், என்னுடைய ஷேக் நாயகத்துக்கு நீண்ட ஆயுளை கொடிய அல்லாஹ், அவர்கள் மூலமாக இந்த உலகமெங்கும் இஸ்லாத்தை பரவ செய்ய அல்லாஹ், இஸ்லாத்துக்கு ஃபைதானை கொண்டு செல்லிய அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஜாஹி சையதில் முர்சலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.